செய்தியை பேசுறாருங்க. இவ்வளவு பெரிய பழமை வாய்ந்த உயர்நீதிமன்றம் இருக்கிறது. இந்த உயர்நீதிமன்றத்தில் இத்தனை ஆண்டுகளில் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த நீதிபதி வர முடியவில்லையே என்று கவலையை பதிவு செய்கிறார். பதிவு செய்வது என்பது பெரியாருடைய வாழ்வியல் என்பது இந்த மக்களுக்காக தான். அவர் ஒரு கூட்டத்தில் பேசுவது ஒரு செய்தி. அந்த செய்தியை அடுத்த நாள் பத்திரிகையில் பார்த்துவிட்டு யாரும் சிந்திக்கவில்லை. கடலூர் மாவட்டத்தில் முன்சிப் கோர்ட்ல நீதிபதியாக இருந்த மாண்புமிகு நீதிபதி வரதராஜன் அவர்களை முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய முதல் பட்டியலினத்து நீதிபதியாக அமர்த்தினார். அதன் காரணமாக உச்சநீதிமன்றத்துக்கு போக முடிஞ்சிச்சு. அப்ப எளிமையாக பாதை இருக்கிறது, நடந்து போங்க அப்படின்னு இன்னைக்கு நம்ம நடந்து போயிட்டு இருக்கப்ப நமக்கு பின்னாடி இருந்து கேள்விகள் வருது. திராவிடம்